வணக்கம் நண்பர்களே. ஒரு பழைய வீடியோங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 3 வருடங்களுக்கு முன்பில் இருந்த ஒரு வீடியோ. அதாவது கடந்து போயிருக்கலாம் நானு. இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு 2 விஷயம் நம்மளால முடிஞ்சத சொல்லிட்டு போலாமே அப்படின்னு. 2021ல வந்த ஒரு வீடியோ அது. திருமலை திருப்பதி பாலாஜி கோயில்ல வந்து 16 அறங்காவலர்கள் உள்ளனராம். அன்னைக்கு தேதி இருந்திருக்காங்க போல 16 பேர் இருந்திருக்காங்க போல. இன்னைக்கு எவ்வளோ இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்களோட அந்த 16 பேத்துல ஒருத்தருடைய வீட்டுக்கு வருமான வரித்துறை வந்து ரெய்டு போயிருக்காங்க. அந்த ரெய்டு போனதுல கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. 128 கிலோ தங்கம், 150 கோடி ரூபாய் ரொக்கம், 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம். எவ்வளோ எப்படிங்க? 128 கிலோ தங்கம். 128 கிலோங்க. 128 கிராம் இல்லை, 128 கிலோ தங்கம், 150 கோடி ரூபாய் ரொக்கம். ரொக்க பணமாகவே 150 கோடி ரூபாய். அப்புறம் வைரம் 70. இதுக்கு இந்த பாருங்க, நம்ம காணொலியிலே இதுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கிறது. இது நான் சேமித்து வச்சிருக்கிறேன். இந்த காணொலி பழசு தான். 2021 வந்து டிசம்பர் மாதம் 2021 டிசம்பர் மாதம் வந்து காணொலின்னு நினைக்கிறேன். திரும்ப வந்துச்சு, பார்த்தேன் இன்னைக்கு. சரி, அதை பற்றின 2 வார்த்தை பேசலாமே அப்படின்னு. கோயிலுக்கு இது யாருக்காக இந்த மெசேஜ் அப்படின்னா, இதை சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்காக இந்த பேச்சை பேசுகிறேன் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறவங்க தப்பு இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் மனம் சார்ந்த விஷயம், உங்களுடைய சைக்காலஜிக்கல் சார்ந்த ஒரு விஷயம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அது உங்களுடைய சௌகரியம். நீங்கள் போய் பாருங்கள், கோயிலில் சாமி கும்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் லட்சக்கணக்கில் நகைகளை போடுறீங்க பார்த்தீங்களா, கோடிக்கணக்கான பணத்தை பண்ணி கொட்டுறீங்க பார்த்தீங்களா. நான் திருப்பதியில் மட்டும் சொல்ல, நம்ம ஊர் சமயபுரத்தில் கூட நம்ம முருகன், நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய தமிழ் தெய்வம் முருகன், நம்மளுடைய தமிழ் தெய்வம் காளியம்மன், மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, சுடலை மாடன், காத்தவராயன், கருப்பன், பெரியசாமி, மாசி பெரியண்ணசாமி, ஒண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, இந்த மாதிரி குலதெய்வங்களுக்கே சொல்கிறேன். யாராக இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்மளாம் சிறு தெய்வங்கள். இவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற காலியா. இப்போ மாரிங்கிறவங்க மாரியை வந்து மலையை தான் வந்து மாரின்னா மலையின் மலைக்கு மாரின்னு ஒரு பேர் தமிழில் இருக்குல்ல. அதனால் மழை பெய்ய வேண்டிதான் மாரியை கும்பிட்டார்கள். அதனால் அது மாரியம்மன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி காளியம்மன், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. சுடலை மாடனுக்கும் சரி, காத்தவராயனுக்கும் சரி, கருப்பு சாமிக்கும் சரி, ஒண்டி கருப்புக்கும் சரி, இல்லை சப்பானி கருப்புக்கும் சரி, மாசி பெரியண்ணசாமிக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை பின்னப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமாக நம்மளால் நம்பப்பட்டு நம்மளுடைய குலதெய்வமாக நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். அது சரி. இப்போ இந்த பெருதெய்வங்கள் கோயிலில் போய் பெருதெய்வங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட்டு சிவனாக இருந்தாலும் சரி, நம்ம சிவன் பெருமாள் யாராக இருந்தாலும் நமக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாம் இந்த 2000 வருடங்களில் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. பெருதெய்வங்களை கொண்டு வந்து சிவனாக இருக்கட்டும், 8000 சிவனை பற்றியெல்லாம் சிவாலயங்கள், அதாவது சிவனை எல்லாம் எப்போ பெரிய ஆள் ஆக்குனாங்க, பெரிய பெருதெய்வமாக்குனாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு கீழே ஒரு பெரிய கதை இருக்குது. கிட்டத்தட்ட 8000 சமணர்களை கொண்டு 8000 சமண துறவிகளை கொன்று குவித்து அதன் மேல் கட்டப்பட்டது தான் சிவனுடைய பிம்பம். சிவாச்சாரியர்கள் சிவனை கும்பிட்டுறவங்களாம் 8000 சமண துறவிகளை கொன்று குவித்து அதுக்கு மேல் கட்டப்பட்டது தான் சிவனுடைய மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம். இதெல்லாம் இந்த 2000 வருஷங்களாக நம்ம மேலே ஆரிய பார்ப்பனர்களால் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. அது மாதிரி எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பெருதெய்வங்கள் கோயிலில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நகையை போடுறீங்க பாருங்கள். ஒரு அறங்காவலர் வீட்டில் 128 கோடி ரூபாய், 128 கிலோ தங்கம், 150 கோடி ரூபாய் ரொக்க பணம், 70 கோடி ரூபாய் மதிப்புக்குள்ளான வைரங்கள். இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிச்சிங்கிறீங்க? உழைச்சி சம்பாதிச்சதுன்னு நினச்சிக்கிறீங்களா? உழைச்சி சம்பாதிச்சதா இருக்குமோ? காடு வெட்டியிருப்பாரோ, இல்லை குளம் வெட்டியிருப்பாரோ, இல்லை கிணத்து வேலை பார்த்துருப்பாரோ, இல்லை சித்தாள் வேலைக்கு போயிருப்பாரோ, இல்லை சிமெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாரோ, இல்லை கல் உடைக்கிற வேலை பார்த்துருப்பாரோ, இல்லை என்ன வேலை பார்த்துருப்பா நமக்கு தெரியணும்ல. எப்படி இந்த 128 கிலோ தங்கம்
இன்னைக்கு 1 கிராம் தங்கத்துடைய விலை என்ன? இன்னைக்கு 128 கிலோ தங்கம். சரி, அந்த 2021 வச்சு பேசுவோங்க. இது 24 வேணாங்க. 21 வச்சு பேசுவோங்க. இப்போ அன்னைக்கு என்ன விலை? அப்போ இந்த பணமெல்லாம் இந்த கோயிலுடைய முக்கியஸ்தர்களாக இருக்க வேண்டியது நிறைய நடந்திருக்குது. ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஒரு அண்ணன், நம்ம அண்ணன் சுகிசிவத்தை கேட்டால் அவர் கதை கதையாக சொல்லுவார். எந்தெந்த கோயிலில் எவ்வளோ ரூபா பணத்தை எவன் திருடினான், எவன் கொள்ளையடிச்சு தின்னான், எவன் கொண்டு போய் யாருக்கு கொண்டு போய் கொடுத்தான், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்லாத தன்னுடைய 2வது வீடு, சின்ன வீடு, விபச்சாரம், இதுக்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதை கதையாக சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரித்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்காக ஏதோ ஒரு சாமிகிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு, ஒரு வகையில் லஞ்சம் தானே வச்சுக்கோங்க. பெரியார் பாணியில் சொல்ல போனால் லஞ்சம் தான் வச்சுக்கோங்க. லஞ்சம் கொடுத்தாலும் சாமி நமக்கு ஒன்றும் செய்ய போவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, சாமி எதுவுமே செய்யாது. சாமி ஒரு கல், அது பாட்டு சிவனே தான் உட்காந்துருக்கும். இதெல்லாம் நம்மளாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நிறைய புரிதல் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. சாமி அது ஒரு கல், அது நம்மளாம் செஞ்ச மனிதனால் செதுக்கப்பட்ட, ஒளியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அது சிலையாக வச்சு வழிபடுறோம். சாமி அதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். மந்திரத்தை சொன்னால் சக்தி வந்துடும் சொல்கிறோம். அதெல்லாம் சும்மா டுபாக்குற அட்டு. அப்படியெல்லாம் மந்திரத்தை சொன்னால் சாமிக்கு வந்துடும், சாமிக்கு உயிர் வந்துடும், சக்தி வந்துடும் அப்படின்னா இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீட்டுனால இவ்வளோ பேர் செத்தாங்களே, அதை சாமியை தட்டி கேட்கவே இல்லை. நம்ம தூத்துக்குடியில் ஒரு 13 பேர்த்த சுட்டு கொண்டாங்களே, வாயிலே சுட்டாங்க. 10வது படிக்கிற பொண்ணு. அதையெல்லாம் சாமி தட்டி கேட்கல. சுனாமி வந்துச்சு, இத்தனை பேர் திட்டாங்களே, சாமி என்ன பண்ணிடுச்சு? கும்பகோணத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு அழுகி போனாங்களே, அதுக்கு பள்ளி என்ன போச்சு? கொரோனாவில் எத்தனாயிரம் பேர்த்த இழந்திருக்கோம் நம்ம இந்தியாவில் மட்டும். சுனாமி எங்கே போச்சு? சாமி எங்கே போச்சு? ஆக்சிஜன் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் செத்தாங்களே, அங்கே சாமி எங்கே போச்சு? அங்கெல்லாம் சாமியை வளைச்சி கும்பிட்றாங்களே, வரைஞ்சி கும்பிட்றாங்க. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் ஒரு பொண்ணு கோபிநாத்தனனுடைய ஒரு நிகழ்ச்சியில், நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க, சாமிங்கிறது தானாக வரட்டும், அப்போ நாங்கள் நம்புகிறோம். அப்படி தானாக அதுவாக வரட்டும், ஏன் நம்ம கொண்டு போய் செஞ்சு வச்சது தானே சிலை, அதுக்கு என்ன சக்தி இருக்க போது? தானாக அதுவாக வரட்டும், உருவெடுக்கட்டும், அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாமியை கும்பிடுறது அது மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வேறு விஷயம். மனிதனுக்கு ஏதாவது ஒன்று நம்பிக்கை இருக்கணும். சாமிக்கு ஒன்று, சாமி மேலே நம்பிக்கை இருக்கும், தொழில் மேலே நம்பிக்கை இருக்கும், இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் மேலே, ஆக சிறந்த ஆளுமைகள் மேலே நம்பிக்கை இருக்கும், இல்லை தன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்கும், தன்னுடைய மனைவி குழந்தைகள் அவர்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. மனிதனாக பிறந்தவன் ஏதாவது ஒன்று மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் உளவியலே சொல்லுது. அப்போது நீங்கள் சாமி மேலே வச்சிருக்கிறது தப்பானது இல்லை, தப்பான விஷயம் இல்லை. அதற்காக மூட நம்பிக்கையாக கொண்டு போய் 10 லட்ச ரூபா பணத்தை போட்டால் எனக்கு நல்லது நடக்கும், இல்லை ஒரு தப்பான ஒரு தொழிலை செஞ்சுவிட்டு அதில் வர தப்பான வருமானத்தில் 10 லட்ச ரூபா 1 கோடி ரூபா வந்துச்சு, நம்ம 10 லட்ச ரூபா போட்டுருவோம், நமக்கு இருந்த பாவமும் நமக்கு இந்த பாவம் திருப்பி நம்ம வராது. தப்பான வேலை செஞ்சால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. நீ எத்தனை லட்சத்துக்கு கொண்டு போகலாம், 1 கோடி ரூபா சம்பாதிச்சு 1 கோடி ரூபாய் கொண்டு வீட்டில் போட்டாலும் நீங்கள் செய்த தவறான காரியத்துக்கு சரியான தண்டனை என்னைக்கா இருந்தாலும் உண்டு. இயற்கையினுடைய விதி, இயற்கையினுடைய நியதி. நீங்கள் என்ன செயல் செய்கிறீர்களோ அதற்கு எதிர் செயல் கண்டிப்பாக ஆனணும். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் செஞ்சால் கெடுதல். இது எதிர்தரப்பிலிருந்து இயற்கையாகப்பட்டது உங்களுக்காக அனுப்பி வைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஒரே கட்டாக கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு இதை காப்பாற்று, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேனாக்கா எந்த திருப்பதி இல்லை, திருப்பதியோட தாத்தா வந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி யாருமே அங்கே இல்லை, சும்மா வெறும் கல் தான், அவ்வளவுதான். என்ன, ஆனால் நீங்கள் செஞ்ச தவறான செயலுக்கு சாமிகிட்ட பணத்தை போட்டு போய் சாமி கும்பிட்றீங்களா, சாமி உங்களை காப்பாற்றாது. மாறாக நீங்கள் செய்த தவறான செயல் அது உங்களை கண்டிப்பாக பழிவாங்காமல் விடாது. நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். என்ன, அதனால் கொண்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் லட்சமாக கோடியாக கொண்டு போய் பணத்தை கொட்டுறதை விட இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லைங்க, அனாமத்தாக ஒரு கம்பெனி கட்டி அந்த கம்பெனியில் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சா கூட போகுதுங்க. சம்பளத்துக்கு வேலையை வச்சா கூட போதும். சிற்றூர்களுக்கு போங்க, பசியால் பட்னியால் வாடுறவங்க இன்னும் 30 கோடி பேர் ஒரு நாள்
உணவு ஒரு நாளைக்கு உணவு இல்லாமல் நீங்கள் இரவு உணவு மட்டும் இல்லாமல் தூங்க போகிற மணக்கலவனுடைய எண்ணிக்கை 30 கோடி பேர். ஆனால் கோயில் நம்ம இந்தியாவினுடைய கோயில்களை பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய், பல்லாயிரம் கோடி ரூபாய், கோடான கோடி ரூபாய் கொட்டி கிடக்குது. ஏன்டா சோத்துக்கு வழி இல்லாத இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு கோயிலில் இத்தனாயிரம் கோடி ரூபாய் கொட்டி கிடக்குது. அந்த இதெல்லாம் எடுத்து உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுறா. கல்லுக்கு எதுக்குடா அவ்வளவு காசு? உயிரோடு இருக்கிறவளுக்கு, படிக்கிறவங்களுக்கு, வசதியாக இல்லை வசதி இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டாகி காசு இல்லாமல் ஆப்ரேஷன் முடியாமல் தடுமாறுறவங்களுக்கு, பெரிய 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 ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்குறவங்களுக்கு, உடம்புல வியாதி உள்ளவர்களுக்கு, முடமானவர்களுக்கு, நோய் நொடி இல்லாதவர்களுக்கு, கண்பாயற்றவர்களுக்கு, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு கல்வி, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை, இதெல்லாம் செய்யலாமே. கோயிலில் இருக்கிற பணத்தை எடுத்து அதை விட்டு மேற்கொண்டு கொண்டு போய் லட்சமாக கோடி போய் நாளுக்கு நாள் திருப்பதியினுடைய வருவாய், எல்லா கோயிலுடைய வருவாயும் நாளுக்கு நாள் இது எகிரிக்கிட்டே தான் இருக்குது, மேலே போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கெல்லாம் உண்மையான கணக்கு அரசாங்கத்துக்கு சொல்லப்படுகிறதா? இல்லை அரசாங்கம் தான் உண்மையான கணக்கை பார்க்கிறதா? இல்லை பார்க்கத்தான் முடியுமா? சத்தியமாக முடியாது. இந்தியாவில் அவர்கள் வைத்தது தான், பார்ப்பனியர்கள் வச்சது தான் சட்டம். நீ என்னதான் நீ ஆன்மீகம் அது இது டூரிஸ்ட்டு அப்படின்னு போய் நீ இது பண்ணாலும் அவர்கள் அவர்களுடைய வேலை செய்வார்கள். அதே நேரத்தில் அவர்களை கேட்பதற்கோ கண்டிப்பதற்கோ இந்தியாவில் ஆள் இல்லை. அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் யோசிங்க. முதல்ல கொண்டு போய் கோயில்களில் உண்டியல்களில் பணத்தை போடுறவங்க அதை கொஞ்சம் சிந்திங்க. கஷ்டப்படுற குழந்தைக்கு ஒரு கப்பு பால் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஒரு கப்பு பால் இருந்தால் போதும். ஒரு கப்பு 50 கிராம் பால் இருந்தால் கூட போதும், அந்த குழந்தை அழுவாமல் இருக்கும். ஆனால் கொண்டு போய் குடங்குடமாக கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணுறோம். எதுக்கடா பண்ணுறோம்? நம்மளுடைய கஷ்டம் தீராதா? கண்டிப்பாக கஷ்டம் தீராது தம்பி. சாமி உங்களை எந்த கஷ்டத்தையும் தீர்த்து வைக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. என்ன? ஆனால் நீங்கள் உழைத்தால், உங்களுடைய உழைப்பு இருந்தால், நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் உடலை நீங்கள் வருத்தி கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது மாதிரி கோயில்களை கொண்டு போய் பணத்தை போடுறதை குறைச்சிக்கோங்க. போட வேணும்னு சொல்ல வரல. கோயில்கள் இயக்கணும், அரசாங்கங்கள் இயக்கணும். தயவு செய்து தனியார் கோயில்களுக்கு செல்லாதீங்க, அரசு கோயில்களுக்கு செல்லுங்க. அந்த உண்டியலுக்கு போடக்கூடிய பணம் அரசு வருவாயாக மாறும். அரசு ஏதாவது ஒன்று செய்யும். அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு தருது, இல்லை ஒரு அன்னதானம் கொடுக்குறது, ஏகப்பட்டது இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. அந்த மாதிரி நிறைய எல்லா அரசுகளும் செய்யும். அதனால் தயவுசெய்து கோயிலில் கொண்டு பணத்தை போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து யோசிங்க. இது தேவையா, இது தேவையில்லாத வேலையா அப்படின்னு யோசிங்க. நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் குப்பையிலையோ மண்ணிலையோ உங்களுடைய பொருட்களையோ இல்லை கொண்டு போய் கீழே கொட்டுறதுங்கிறது அது நீங்கள் என்னடா அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க. அதுக்கு பேர் அறிவீனம் அப்படின்னு தான் சொல்லுவேன்.